ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தமிழக முதல்வரால் திறந்து வைக்கப்படவுள்ள கோபி தினசரி மார்க்கெட் வளாகத்தின் அருகே உள்ள கழிவு நீரோடையில் இருந்த தண்ணீர் கசிந்து புதிய கட்டிடத்தின் தரைத்தளத்தில் புகுந்ததால் தண்ணீரை அப்புறப்படுத்த வழியின்றி பரிதவிக்கும் அதிகாரிகள். கோபிச்செட்டிப்பாளையம் நகர பகுதியில் செயல்பட்டு வந்த தினசரி சந்தையின் பழைய கட்டிடத்திற்கு மாற்றாக அதே இடத்தில் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 7 கோடி மதிப்பில் புதிய கட்டிடம் கட்டும் பணிகள் கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது பணிகள் முடிவடைந்துள்ளது. இந்த கட்டிடமானது ஈரோடு மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள தமிழக முதல்வரால் காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைக்கப்படவுள்ளது. இந்நிலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தின் சில அடி தூரத்தில் கீரிப்பள்ளம் எனும் நீரோடையின் வழியே செல்லும் கழிவுநீரின் ஊற்றானது புதிய தினசரி சந்தை வளாகத்தின் தரைத்தளத்தின் வழியே வெளியேறுவதால் அப்பகுதி முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. இதனை கண்டு திறப்பு விழா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வரும் அதிகாரிகள் செய்வதறியாது திகைத்து நின்றனர். இதனையடுத்து தேங்கி நின்ற தண்ணீரை அங்கிருந்த ஊழியர்களின் உதவியுடன் மின் மோட்டார்களின் மூலம் வெளியேற்றி இரவு பகலாக அப்பகுதியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒருபுறம் தண்ணீரை வெளியேற்றினாலும் மறுபுறம் நீரூற்று வழியாக கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் கசிவு நீர் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதால் இங்கு கடை வைக்க இருக்கும் வியாபாரிகள் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த கட்டிடத்தை கட்டிய ஒப்பந்ததாரர்கள் மீதும் முறையாக கட்டப்படுவதை கண்காணிக்க வேண்டிய நகராட்சியின் பொறியியல் பிரிவு அதிகாரிகளிடமும் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடமும் தமிழக முதல்வரிடமும் புகார் அளிக்க இருப்பதாக புதிய கட்டிடத்தில் கடை வைக்க இருக்கும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.